எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீட்டுக்கு தேவையான 5 ஆர்கனைசர் எப்படி செலவே இல்லாமல் நாமளே வீட்டில் ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிற ஆர்கனைசருக்கு நான் எம்டியான சாக்லேட் டின் எடுத்திருக்கேன். இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய டின். நம்ம சாக்லேட் டின்னுக்கு பதிலாக பிஸ்கெட் டின்னும் யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக இந்த ஆர்கனைசர் செய்கிறதுக்கு தேவையான இன்னொரு பொருளான தெர்மோகோல் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஷீட் புதுசு கிடையாது. நம்ம வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜில் வாங்கும்போது சேஃப்டிக்காக சைடில் வைக்கக்கூடிய அந்த பழைய சீட்டு தான். இப்போது இந்த டின்னை ஷீட்டுக்கு மேலே வச்சுட்டு டின் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த தெர்மோகோல் ஷீட்டில் மார்க் பண்ணுறதுக்கு நான் ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி மார்க் பண்ணும்போது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போது நான் ட்ரா பண்ண அந்த சர்க்கிளை நைஃபை வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் கட்டர் இருந்தால் அதை யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். பட் கட் பண்ணும்போது சேஃபாக கட் பண்ணிக்கோங்க. ஷீட் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியாச்சு. இதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண இந்த ஷீட்டை நான் டின்னில் இன்சர்ட் பண்ணிடுறேன். அடுத்ததாக இந்த ஆர்கனைசர் செய்கிறதுக்கு தேவையான டூத் பிக் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த டூத் பிக்கை தெர்மோகோலை சுற்றியும் நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். டூத் பிக் தெர்மோகோலில் ரொம்ப ஸ்மூத்தாக இன்சர்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கேப் விட்டு நம்மளுக்கு எவ்வளோ த்ரெட் ஹோல்ட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி டூத் பிக்கை சொருகி விட்டுக்கலாம். இப்போது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய த்ரெட்டை இதில் ஹோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். இது எவ்வளோ ஆட்டினாலும் கீழே விழுகாது, நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கிடும். இப்போ ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான த்ரெட் ஹோல்டர் நாமளே வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. இனி நூல் சிக்கு பிடிக்காது, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ஆர்கனைசர் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்டாக நம்ம பண்ண போகிற ஆர்கனைசருக்கு நான் எடுத்துருக்கிறது மஷ்ரூம் பாக்ஸ். நம்ம மஷ்ரூமை யூஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கீழே தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி செய்யாமல் எப்படி சின்ன பொருட்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸை யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாக்ஸை மட்டும் சிசரை யூஸ் பண்ணி சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பாக்ஸை சிசரை யூஸ் பண்ணி கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாக்ஸை நம்ம சென்டரில் மார்க் பண்ணி கரெக்டாக 2 ஹாஃபாக பிரித்து எடுத்தியாச்சு. கட் பண்ணி எடுத்த இந்த பகுதியையும் சென்டரில் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பாக்ஸை நம்ம 4ஆக டிவைட் பண்ணிக்கிடலாம். கட் பண்ணி எடுத்த இந்த 4 பார்ட்டையும் அப்படியே நம்ம ப்ளேஸ் பண்ணா அது ப்ராப்பராக உட்காராது. ஸோ அதனால் ஓரங்களில் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. 4 பார்ட்ஸில் உள்ள ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை க்ளூ கன் வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிடலாம். இதே போல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 4 ஓரங்களையும் பேஸ்ட் பண்ணிக்கிடலாம். ஸோ நம்ம பேஸ்ட் பண்ணும்போது சென்டரில் தடுப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பாக்ஸில் பேஸ்ட் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போனா கலண்டு வராது. இதை நம்ம 4 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருக்கிறதுனால சின்ன பொருட்கள்லாம் ஒரே இடத்துல போட்டு வச்சுட்டோன்னா ஈஸியாக எடுத்துடலாம். இப்போது இந்த ஆர்கனைசர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் தையலுக்கு தேவையான பாபின் கேஸ், த்ரெட், நீடில், ஹூக் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது நம்ம பார்க்க போகிற ஆர்கனைசர் என்னென்னா எக் ஹோல்டர். இது செய்கிறதுக்கு நான் எம்டியான டேட்ஸ் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது போக இந்த பாக்ஸை நம்ம ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த ஆர்கனைசர் செய்கிறதுக்கு அடுத்ததாக நான் எடுத்திருக்கக்கூடிய பொருள் பாட்டில் கேப். மூடிக்கு மேலே க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிக்கிடலாம். இது சின்ன பாக்ஸாக இருக்கிறதுனால இதில் 6 மூடியை தாராளமாக பேஸ்ட் பண்ணலாம். இந்த 2 ஐட்டமுமே நம்ம வேணான்னு தூக்கி போடக்கூடிய பொருள் தான். ஸோ இந்த மாதிரி எல்லா கேப்பையும் நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் முட்டையை அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆர்கனைசர் நாமளே வீட்டில் செஞ்சுட்டோன்னா கடையில் காசு கொடுத்து வாங்கணுன்னு அவசியம் இருக்காது. முட்டையை இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது முட்டை ஒன்றோடு ஒன்று டச் ஆகாது, உடஞ்சும் போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 4th ஆர்கனைசர் செய்கிறதுக்கு நான் எம்டியான டிஷ்யூ பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த எம்டியான டிஷ்யூ பாக்ஸை யூஸ் பண்ணி எப்படி சூப்பரான கவர் ஹோல்டர் செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம திங்ஸ்லாம் கடையில் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய பாலித்தீன் பேக்ஸ் கிடைக்கும். நம்ம வீட்டில் ஒரு இடத்துல இந்த மாதிரி கவரையெல்லாம் போட்டு வச்சுருப்போம். பட் தேவைக்கு தேடும்போது கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி கவரையெல்லாம் தேடிட்டு இருக்காமல் ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து எடுக்கிறதுக்கு எப்படி சூப்பரான ஆர்கனைசர் செய்யலான்னு பார்க்கலாம். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த கவரையெல்லாம் நான் செய்கிற மாதிரி
பாக்ஸுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கவரோட ஹேண்டில் பாதி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம அடுத்த கவரோட கீழ்ப்பகுதியை உள்ளே விட்டுக்கிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கவர்லேயும் செஞ்சுட்டு நம்ம டிஷ்யூ பாக்ஸில் இன்சர்ட் பண்ணிக்கிடலாம். நம்ம கேரி பேக்கை சைஸ் வைஸாக பிரித்து ஹோல்ட் பண்ணிக்கிடலாம். இல்லைன்னா ஒரே பாக்ஸ்லேயே வந்து எல்லா சைஸ் பேக்கையும் வந்து வச்சுக்கிடலாம். அது உங்களோட விருப்பம்தான். டெய்லி கிடைக்கக்கூடிய இந்த கவரையெல்லாம் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா அடிக்கடி தேட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய கவரையெல்லாம் நான் பாக்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை பாருங்கள் எப்படி எடுக்கலான்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக எடுக்க வரும். இனி கவர் அங்கே இங்கேயும் மசாகி கிடக்காது, தேட வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம ஹோல்டரில் இந்த மாதிரி கவரெல்லாம் போட்டு ஹேங் பண்ணி வச்சிட்டோன்னா தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற 5th ஆர்கனைசர் என்னென்னா, ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண சாக்லேட் பாக்ஸை யூஸ் பண்ணி தான். நம்ம பெரும்பாலான வீடுகளில் கிச்சனில் தாளிப்பு பொருட்கள் அப்புறம் மசாலா பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணுவோம். இது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும், பொருட்களை ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இந்த அஞ்சரை பெட்டியை எப்படி நாமளே செலவில்லாமல் வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பொருட்களை போடுறதுக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய மற்றொரு பொருள் என்னென்னு பார்த்தா அது டிஸ்போசபிள் கப் தான். இந்த கப்பில் மசாலா பவுடரும் போட்டு வச்சுக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் இந்த மாதிரி மசாலா வகைகளும் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா தாளிக்கக்கூடிய பொருளான கடுகு, சீரகம், மிளகு இந்த மாதிரி ஐட்டங்களும் போட்டு வச்சுக்கலாம். டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான ஒரு அஞ்சரை பெட்டி ரெடி பண்ணியாச்சு. இதில் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். இதை மூடி போட்டு நம்ம கிச்சனில் வச்சுட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கப்பு வந்து பழசாயிடுச்சுன்னா நம்ம த்ரோ பண்ணிவிட்டு புது கப்பை மாற்றிக்கிடலாம். இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த 5 ஆர்கனைசருமே வீட்டுக்கு ரொம்பவே தேவையானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஆர்கனைசரை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.